அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அது கூட டவுன் பேண்ட் ஆயிலை சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெந்ததுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம தேவையான அளவு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. புதினா மல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சாரி ஃப்ரெண்ட், இதில் வந்து நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணேன். அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். நம்ம வந்து அது கூட வந்து வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணி அது கூட இறாலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கு கூட நம்மளுக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா கிண்டி வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது எப்படின்னா நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாசுமதி அரிசியை அது கூட சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதை அப்படியே மூடி ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அப்புறமா திறந்து பாருங்கள். கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் வற்றி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் மூடி ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுருங்க. மூடி திறந்து பாருங்க. கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா பிரியாணி அழகா ரெடி ஆயிட்டுருக்கு. நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் மூடி